அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் சே. அன்புராணி. பாத்திமா கல்லூரி தமிழ் உயராய்வு மையத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்று நாம் தொல்லியல் தொடர்பான பாடப்பகுதியிலிருந்து சில பகுதிகளை பார்க்கவிருக்கிறோம். தொல்லியல் ஒரு நாட்டின் வரலாற்று புகழையும் பண்பாட்டு மேன்மையையும் நாகரிக வளர்ச்சியையும் வெளிக்கொணர உதவும் இன்றியமையாத கல்வியாக தொல்லியல் திகழ்கின்றது. தொல்பொருளியல் தமிழில் தொல்பொருளியல் என்று அழைக்கப்படும் சொல் பழம்பொருட்கள் பற்றிய கல்வி என்று பொருள் தருகின்றது. தொல்லியல் சான்றுகள் வரலாற்று சான்றுகளுள் முதன்மையானதாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருப்பவை தொல்லியல் சான்றுகளே. கோயில்கள், கட்டடங்கள், அரண்மனைகள், சிற்பங்கள், ஓவியங்கள், கல்வெட்டுகள், செப்பேடுகள், புதை பொருட்கள் போன்ற பலவற்றிலிருந்து தொல்லியல் சான்றுகளை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். வரலாற்று சிறப்பு வாய்ந்த சில தொல்லியல் களங்கள்: ஆதிச்சநல்லூர், ஆனைமலை, கொடுமணல், மாங்குடி, அரிக்கமேடு, அழகன்குளம், கொற்கை, தொண்டி, பூம்புகார், மாங்குளம், கீழடி போன்ற பல்வேறு இடங்கள் தொல்லியல் களங்களாக தொல்லியல் ஆய்வாளர்களால் கண்டறியப்பட்டுள்ளன. தொல்லியல் வல்லுநர்களின் கடமைகள்: ஒரு நாட்டின் பண்பாட்டையும் மக்கள் வாழ்ந்த நாகரிகத்தையும் எடுத்துரைக்கும் முக்கியமான பணியை தொல்லியல் ஆய்வாளர்கள் செய்து வருகின்றனர். தொல்லியல் வல்லுநர்கள் கடின உழைப்பு, பிரதிபலன் எதிர்பாராத மனநிலை, ஆடம்பர வாழ்வை புறக்கணித்தல், சீரிய சிந்தனை, வரலாறு படைப்பதற்கேற்ற அறிவுத்திறன், அறிவியல் நோக்கு, பிறருடன் பழகும் நிலை என பல நற்குண நலன்களை கொண்டவர்களாக திகழ்கின்றனர். மேற்பரப்பாய்வு மற்றும் கலை கோவில்களை ஆய்வு செய்யும் பொழுதும் வரலாற்று சின்னங்களை ஆராயும் நேரங்களிலும் நேரம் காலம் பாராமல் பணி செய்து வருகின்றனர். எனவேதான் தொல்பொருள் பணி உடலை வருத்தும் பணி என்று கூறப்படுகின்றது. தொல்லியல் ஆய்வாளர்கள் திட்டமிட்டு பணி செய்ய வேண்டும், ஈடுபாட்டுடன் பணியாற்ற வேண்டும், பணி நுட்பம் தெரிந்து செயல்பட வேண்டும். அகழாய்வு செய்யும் திறன் வரலாற்று செய்திகளை தரும் பொருட்கள் நிறைந்த பகுதிகளை கண்டறிவதில் ஆர்வம் கொண்டவர்களாகவும், பரப்பாய்வு செய்து பொருட்கள் சேகரித்து பழமையான மக்கள் வாழ்ந்த பகுதிகளை அடையாளம் கண்டு அப்பகுதிகளுக்கு நேரில் சென்று அகழாய்வு செய்யும் திறன் பெற்றவராக தொல்லியலாளர் திகழ வேண்டும். அகழ்வாராய்ச்சி தொல்லியல் துறையில் ஒரு முக்கிய அங்கம். அகழ்வாய்வு மேற்கொள்ளும் பொழுது அகழ்வாய்வுக்கான பகுதியை தேர்ந்தெடுப்பதில் அக்கறை கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு அவ்வாய்வு மேற்கொள்வதால் ஏற்படும் வரலாற்று பலனை எடுத்து கூறி நிதி உதவி பெற்றுத்தரும் திறன் கொண்டவராக தொல்லியல் ஆய்வாளர் திகழ வேண்டும். அகழ்வாய்வு குழுவில் பல துறையில் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்கள், அகழாய்வில் ஆர்வம் கொண்ட மாணவர்கள், தேவையான அகழ்வாய்வு கருவிகள், பொதுமக்களின் உதவி ஆகியவற்றில் கவனம் கொண்டு திறம்பட செயலாற்ற வேண்டும். விஞ்ஞான ரீதியில் மண்ணியல் தேர்ச்சியாளர்களை கொண்டு செயல்பட்டு ஆய்வில் கிடைக்கும் பொருட்களை கால கட்டத்திற்கு ஏற்ப தனித்தனியாக பிரித்து லேசான பஞ்சு பொருட்களில் வைத்து பாதுகாக்கும் பொறுப்புணர்வு கொண்டவராக திகழ வேண்டும். பொருட்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, அவை எந்தெந்த காலகட்டத்தை சார்ந்தவை என்பதை கால கணக்கீடு செய்து அந்த கால வரலாற்றின் உண்மைகளை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் வரலாற்று ஆய்வாளராக திகழ வேண்டும். தொல்லியல் ஆய்வாளர்
தனக்கு கிடைத்த அகழ்வாய்வு பொருட்களை கொண்டு அவற்றை பிற நாடுகளிலிருந்து பெறப்பட்ட அகழ்வாய்வு சின்னங்களுடன் ஒப்பிட்டு அவற்றை ஒப்பாய்வு செய்து பகுப்பாய்வு செய்து எடுத்துரைக்கும் திறன் கொண்டவராக திகழ வேண்டும். புகழ்பெற்ற கலை கோவில்கள் சில காலத்தால் அழிவுறும் பொழுது பல தவறான வகைகளில் மக்களால் பயன்படுத்தப்படுகின்றன. வரலாற்று பொக்கிஷங்களான அவற்றை பாதுகாக்க வேண்டியது தொல்லியல் ஆய்வாளரின் கடமையாகும். தொன்மை வாய்ந்த நடுகற்களும் எல்லை கற்களும் இன்று துணி துவைக்கும் கற்களாக மாறியுள்ளன. கிராம தேவதைகளாக வழிபாட்டில் இருந்து வந்த சிற்பங்கள் ஏதோ சில காரணங்களால் வழிபடப்படாமல் ஒதுக்கப்படுகின்றன. இது போன்ற நேரங்களில் அவற்றை கட்டாயமாக பாதுகாக்க வேண்டியது தொல்லியல் ஆய்வாளர்களின் முக்கிய கடமையாகும். இந்த மாதிரியான சூழல்களில் அவர்கள் அந்தந்த ஊர் மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு வரலாற்று சின்னங்களின் பெருமையை எடுத்து கூறி அவற்றை பொக்கிஷங்களாக பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்து கூறி அவற்றை அருங்காட்சியகங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பேச்சு வல்லுநர்களாகவும் தொல்லியல் ஆய்வாளர்கள் செயல்பட வேண்டும். திருப்பரங்குன்றம், ஆனைமலை, கொங்கு நாடு, புளியங்குளம் போன்ற மலைகளில் மிக உயரமான பகுதிகளில் சமண படுகைகள் பல காணப்படுகின்றன. போக்குவரத்து வசதிகள் குறைவாக உள்ள அப்பகுதிகளில் உள்ள வரலாற்று சின்னங்களை நேரில் சென்று தொல்லியலாளர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். தாம் கண்டுபிடித்தவற்றை தொல்லியல் ஆய்வில் ஆர்வம் கொண்டவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். அரசின் உதவியுடன் அப்பகுதியின் வரலாற்று சிறப்புகளை பதிவு செய்ய வேண்டும். எழுதி வைத்தும் வேலிகள் அமைத்தும் பாதுகாக்கவும் ஏற்பாடு செய்ய வேண்டியது தொல்லியல் ஆய்வாளர்களின் முக்கியமான கடமையாகும். சிற்பங்களும் செப்பு திருமேனிகளும் உலகிலேயே நம் பாரதத்தில் தான் அதிகம் காணப்படுகின்றன. அப்படிப்பட்ட கவின்மிகு கலை பொருட்களை வடிக்கும் சிற்பிகள் காலத்திற்கு காலம் வேறுபட்ட கலை படைப்புகளை படைத்துள்ளனர். ஆகவே தொல்லியல் வல்லுநர்கள் அந்த சிற்பங்களை அடையாளம் கண்டு அவற்றில் அணியப்பட்டுள்ள ஆடைகளையும் ஆபரணங்களையும் வகைப்படுத்தி சிகை அலங்காரம், ஆசனங்கள் ஆகியவற்றை தெளிவாக எடுத்துரைக்கும் திறன் கொண்டவராக தொல்லியல் ஆய்வாளர் திகழ வேண்டும். கலை பொருட்களை தொல்லியல் வல்லுநர்களால் மட்டுமே பாதுகாக்க முடியாது. எனவே ஆங்காங்கே செயல்படும் உளவார பணியாளர்கள், ஆன்மீக அமைப்புகள், மடாலயங்கள், ஊர் பெரியோர்கள், செல்வந்தர்கள், கல்வி நிறுவனங்கள், சங்கங்கள் இவற்றின் உதவியுடன் தொல்லியல் பொருட்களை பாதுகாக்க வேண்டும். இதற்கு நட்புறவு மிக மிக அவசியம். எனவே நல்ல நட்புறவாளராக தொல்லியலாளர் திகழ வேண்டும். தொல்லியல் ஆய்வாளர் ஒரு சிறந்த உழைப்பாளியாக, ஆய்வாளராக, அறிவியலில் ஆர்வம் கொண்டவராக, தன்னுடைய மாணவர்களை சிறந்த முறையில் வழி நடத்துபவராக, கூட்டு முயற்சியில் நம்பிக்கை கொண்டவராக, புவியியல் மற்றும் மண்ணியல் நுட்பங்களை அறிந்தவராக, அகழ்வாய்வில் தேர்ச்சி பெற்றவராக, அருங்காட்சியக அமைப்பாளராக, தொல்லியல் பொருட்களை பாதுகாக்கும் அக்கறையுள்ள நல்ல ஆய்வாளராக, இது மட்டுமல்லாமல் இதை போன்ற இன்னும் பல்வேறு தொல்லியல் சார்ந்த பணிகளை அறிந்தவராக திகழ வேண்டும். தோண்ட தோண்ட மண்ணிலிருந்து வரும் புதைந்த தமிழகத்தின் வரலாற்றை மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம்.